மேகாலயத்தில் நடந்த தேனிலவு படுகொலைக்கு முக்கோண காதல் மட்டும் பின்னணியாக இருக்கும் என்று காவல்துறை கருதவில்லை. பல்வேறு கோணங்களிலும் விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது என்று மேகாலய காவல்துறை இயக்குனர் இடாஷிஷா நோங்ராங் தெரிவித்துள்ளார். மேகாலயத்துக்கு தேனிலவு சென்றிருந்த போது ராஜா ரகுவன்ஷி மே 23ஆம் தேதி கொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவத்தில் அவரது மனைவி சோனம், காதலர் ராஜ், கூலிப்படையை சேர்ந்த 3 பேர் ஜூன் 9ஆம் தேதி கைது செய்யப்பட்டனர். இந்த நிலையில் வழக்கை விசாரித்து வரும் மேகாலய காவல்துறை இயக்குனர் இடாஷிஷா நோங்ராங் கூறுகையில், வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்றால் ராஜா ரகுவன்ஷி கொலைக்கு பின்னணியில் இருப்பதாக குற்றவாளிகள் தரப்பில் கூறப்படும் தகவல்களை அப்படியே ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. வேறு ஏதேனும் காரணம் இருக்கலாமா என்ற கோணத்தில் தான் விசாரித்து வருகிறோம் என்றார். மேலும் திருமணமாகி ஒரு சில நாட்களுக்குள்ளேயே ஒருவரை கொலை செய்துவிடும் அளவுக்கு வன்மம் அதிகரித்தது ஏன் என்பதை கண்டறிய வேண்டும். மேலோட்டமாக பார்த்தால் முக்கோண காதல் தான் கொலைக்கு காரணமாக இருப்பது போல தோன்றலாம். ஆனால் தனிப்பட்ட முறையில் அது ஒன்றுதான் காரணம் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று இடாஷிஷோ கூறியிருக்கிறார். விசாரணை சிறப்பாக சென்று கொண்டிருக்கிறது என்றும் வலுவான ஆதாரங்களோடு விரைவில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து முக்கிய ஆதாரங்கள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். எந்த ஒரு சந்தேகமும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு குற்றவாளிகளுக்கு எதிரான வலிமையான ஆதாரங்கள் திரட்டப்பட்டுள்ளன என்றும் கூறியுள்ளார். மேலும் தேனிலவு கொலை எனும் பேர் ஏன் வந்தது என்பதற்கும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரை சேர்ந்த சோனம் தொழிலதிபரான ராஜா ரகுவன்ஷிக்கும் கடந்த மே 11ஆம் தேதி இந்தூரில் திருமணம் நடைபெற்றது. சில நாட்களுக்கு பின்னர் தேனிலவு கொண்டாட புதுமண தம்பதி மேகாலயத்திற்கு சென்ற நிலையில் ராஜா ரகுவன்ஷி கொலை செய்யப்பட்டதால் இந்த கொலையை தேனிலவு கொலை என்று அழைக்கின்றனர். மேகாலயத்தில் மே 23ஆம் தேதி இருவரும் மாயமானதாக காவல்துறையினர் தேடிய நிலையில் ஒரு அருவி பள்ளத்தாக்கில் அழுகிய நிலையில் ராஜா ரகுவன்ஷியின் உடல் ஜூன் 22ஆம் தேதி கண்டெடுக்கப்பட்டது. அதே நேரம் அங்கு சோனம் கிடைக்கவில்லை. திடீர் திருப்பமாக ராஜாவின் உடற்கூறாய்வில் தலையில் கூர்மையான ஆயுதத்தால் வெட்டப்பட்ட காயங்கள் இருந்ததால் அவர் கொலை செய்யப்பட்டது தெரிய வந்தது. இந்த நிலையில்தான் உத்தரப்பிரதேச மாநிலம் காஜிபூரில் காவல்துறையிடம் கணவரை கொலை செய்ததாக சோனம் சரணடைந்தார். திருமணத்திற்கு முன்பே ராஜ குஷ்வாகாவை காதலித்ததால் கணவரை தேனிலவுக்கு அழைத்துச் சென்று கூலிப்படையினர் மூலம் சோனம் கொலை செய்தது தெரிய வந்துள்ளது.